இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க வீடு மாதம் உங்களுக்கு வருமானம் வர மாதிரி கோயம்புத்தூர் சரணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்துலேயே சேலுக்காக ரெண்டல் பேசிஸில் கட்டியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க அந்த டியூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டியிருக்க வீடு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 2.25 சென்ட் இடத்துல கீழே ஒரு போர்ஷன் மேலே ஒரு போர்ஷன்னு வாடகை வர மாதிரி அவுட்டரில் ஒரு ஸ்டேர்கேஸை கொடுத்து இந்த வீட்டை டியூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய லிவிங் ஹால், ஒரு மாஸ்டர் பெட்ரூம், அழகான கிச்சன், அது போக அட்டாச்டு பாத்ரூம், அவுட்டர் பாத்ரூமும் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. பெரிய லிவிங் ஹால், அதுலேயுமே பெரிய கிச்சன் கம் டைனிங், 2 மாஸ்டர் பெட்ரூமுக்கும் அட்டாச்டு பாத்ரூமோட ரெண்டல் பர்பஸ் வர்ற மாதிரி கட்டப்பட்டிருக்குங்க. இந்த வீட்டோட நீளகலன்னு பார்க்கும்போது 27.5 42ங்கிற லேண்ட் எடுத்து வீட்டை 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இதாங்க இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். கவர்ட் பால்கனி ஏரியா, எல் ஷேப்பில் பார்டர் ஒர்க், அப்புறம் ஒரு ப்ளூ, அப்புறம் ப்ரௌன் கலர், சாண்டல் கலர், இந்த மாதிரியான கலர் காம்பினேஷனில் வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்குது. வீட்டோட காம்பவுண்ட் வாலுக்கும் அதே மாதிரியான பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. லேண்ட் செட்டப்போட கார்டன்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. ஃபுல்லாக ஃப்ளோரிங் இங்கே வந்து ஃபுல்லாக ரேம்புக்கு ஃப்ளோரிங்க்கு எல்லாமே டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. கார் போகிறதுக்காக ஒரு பெரிய ரேம்ப் இருக்குது, அது போக நடந்து போகிற மாதிரி ஸ்டெப்ஸும் இருக்குது. இங்கே வந்து வீட்டுக்கு முன்னாடி தார் ரோடு வசதியும் இருக்குங்க, இபி இருக்குது. ஸோ எல்லா ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. இது வந்து வீட்டுக்கான மெயின் கேட்டுங்க. பில்லர் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து ஸ்லைடிங் டைப்பில் இந்த கேட் கொடுத்துருக்காங்க. அந்த ராடு ஃபுல்லாமே அந்த சைடில் போயிடும். இது வந்து நார்மலான ஒரு விக்கெட் கேட்டும் இங்கே மாட்டி வச்சுருக்காங்க. ஸோ கார் பார்க்கிங்க்கு ஒரு ஸ்லைடிங் கேட்டு, நார்மல் என்ட்ரிக்கு ஒரு விக்கெட் கேட்டு, ஹெவியான மெட்டல் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் இங்கே வந்து போர்டிகோ ஸ்பேஸ் இருக்குது. இதோட அளவு 12க்கு 17ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரியான கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சைட்லேயும் செட் பேக் இருக்குது. வீட்டை சுற்றி 3 பக்கமும் செட் பேக் ஏரியா இருக்குங்க. வாலுக்கு இந்த மாதிரி கோல்டன் பீடிங்ஸ் வச்ச மாதிரியான ஒரு டைல்ஸ் ஒர்க்கெலாம் செஞ்சு மேட் ஃபினிஷிங் டைப்பில் ஃப்ளோரிங்லேருந்து சீலிங் வரைக்குமே இந்த மாதிரி மேட் ஃபினிஷிங் வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரியான ஸ்டேர்கேஸ் இந்த போர்ட்டிகோவில் இருக்குது. இந்த வீட்டுக்கு வந்து தனியாக ஒரு அவுட்டர் பாத்ரூம் இருக்குங்க. அது போக இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட்டுக்கான ஜலமூலையில் இந்த வீட்டுக்கான போர்வெலும் வாட்டர் சம்பும் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இந்த வீட்டை சுற்றி இருக்கிற செட்பேக் காட்டுற பாருங்கள். இங்கே துணி காய போகிறதுக்கான ஆங்கிலும் மாட்டி வச்சுருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு. அந்த கடைசியில் இருக்கிறது வந்து வீட்டோட அவுட்டர் பாத்ரூமுங்க. இதுக்கான டோர் வந்து வெயிட்லெஸ் பேஸ் டோர் தான். 4க்கு 4ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இந்தியன் கிளாஸ் டைப்பில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீட்டோட மெயின் டோர் பார்த்துடலாம். இது வந்து தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டு. கிழக்கு பார்த்த மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க இந்த போர்ஷனோட மெயின் டோர் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஒரு கிளாஸி ஃபினிஷிங்கில் பாலிஷ் ஒர்க் கொடுத்து தேக்கு மரத்தில் செஞ்சு மாட்டி வச்சுருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனதும் இங்கே வந்து 11க்கு 16ங்கிற அளவில் இந்த லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. அதாவது இந்த டோர் வரைக்கும் இந்த கணக்கு 11க்கு 16ங்கிறது. வென்டிலேஷனுக்காக இங்கே 2 யூபிவிசி விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. அது போக இங்கே வந்து ஒரு அட்ராக்டிவான டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. நல்ல லென்த்தாக அமைஞ்சிருக்கு. டார்க் ப்ரௌன் கலரில் பேக்ரவுண்டுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் வச்ச மாதிரியான ஒரு மைக்கா ஷீட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைட்லேயும் ஷோகேஸ் திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரி ஷெல்ஃப் அமைஞ்சிருக்கு. பேஸ் கேபினட் நிறைய கொடுத்துருக்காங்க. கிழக்கு பார்த்த மாதிரி டிவி யூனிட் பக்கத்துலேயே சிஎன்சி லேசர் கட் ஒர்க்கோட இந்த பூஜா கேபினெட்டும் அமைஞ்சிருக்கு. நல்லாவே ஸ்பேசியஸாக இருக்குது. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி 2x4 ஹை கிளாஸ் லுக் வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் சின்னதாக ஒரு ஃபால் சீலிங் ஒர்க், சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ், ஸ்பாட்லைட் எல்லாமே மாட்டி வச்சுருக்காங்க இந்த லிவிங் ஹால் பொறுத்த வரைக்கும். இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட டைனிங் ஸ்பேஸுங்க. இதோட அளவு 11க்கு 8ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. அதாவது இந்த மெயின் டோர் இருக்கு இல்லைங்க, அதுலேருந்து 11க்கு 8ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. வேணும்னா நம்ம பார்ட்டிஷன் ஒர்க், இன்டீரியர் ஒர்க்கோட நம்ம செப்பரேட் பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். கார்னரில் ஃப்ரீ ஸ்டாண்ட் ஹேண்ட் வாஷ் மிஷின் மாட்டியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக இங்கே ஒரு யூபிவிசி விண்டோஸ் இருக்குது. இந்த டைனிங் ஏரியா இல்லாட்டி லென்த்தாக இருக்கும். இந்த லிவிங் ஹால் நல்லா ஸ்பேஸியாக இருக்கும். இப்போ நம்ம லிவிங் ஹால் அடுத்து நம்ம கிச்சன் பார்த்துடலாம். கிச்சன் வந்து 10க்கு 8ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. கவுண்டர் டாப் வந்து எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாமே கிளாஸ் ஃபினிஷிங் கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிங்க் வந்து எஸ்எஸ்டியில் இருக்குது. குட் வாட்டருக்கு, போர் வாட்டருக்கு 2 டேப் இருக்குது. அது போக ஆரம் மாட்டிக்கிற மாதிரி பொசிஷன்ஸ் இருக்குது. கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்குமே இந்த மாடல் கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ளூ வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் க்ளியர் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக இங்கே 2 யூபிவிசி விண்டோஸ் இருக்குது. எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன் செஞ்சு வச்சுருக்காங்க. அப்போது வேண்டாட்டி நம்ம சிம்னி மாட்டிக்கலாம். அதுபோக இங்கே வந்து ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்டு பண்ணியிருக்காங்க. ஒரு ஒயிட் வித் ப்ளூ கலர் தீமில் இந்த மாடல் கிச்சன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் கடப்பாக்கள் வச்சு இந்த மாதிரி ஷெல்ஃப் ப்ரொவைட் பண்ணி ஸ்டோரேஜ் திங்ஸ்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே ஒரு காப்பர் ஹேண்டில்ஸ் வச்சு காப்பர் டிசைன்ஸில்
இந்த மாதிரி ப்ளூ கலர் தீமில் மைக்கா ஷீட்டு லே பண்ணியிருக்காங்க. ஆயில் ப்ளோ ட்ரே இந்த மாதிரி எல்லாம் ப்ரொவிஷன் செஞ்சு வச்சுருக்காங்க மாடலர் கிச்சன். கிச்சன் பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல நம்ம ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். அடுத்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்க ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்துலாம். அதுக்கான டோர் தான் இது. ஒரு நீட்டான ரெடிமேட் ஃபஸ்ட்டே வுடன் டோராக மாட்டி வச்சுருக்காங்க. இந்த ஃபஸ்ட் பெட்ரூமுக்கு டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம். சீலிங்கில் சின்னதாக ஒரு ஃபால் சீலிங் ஒர்க், பேக்ரவுண்டுக்குள்ள ஸ்ட்ரிப் லைட் மாட்டி வச்சுருக்காங்க. கார்னரில் வந்து ட்ரெஸ்ஸிங் மிரர் கொடுத்துருக்காங்க. அதுபோக வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு யூபிவிசி விண்டோ, அந்த கடைசியில் ஒரு யூபிவிசி விண்டோஸ் இருக்குது. ஏசிக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் பார்த்திங்கன்னா 10க்கு 4ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. வெஸ்டர்ன் கிளாஸட், ஹேண்ட் வாஷ் மிஷின், பை ஃபிட்டிங்ஸ் இதெல்லாமே மாட்டி ரெடியாக இருக்குங்க இந்த அட்டாச்டு பாத்ரூம். கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்துட்டப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் நம்ம அடுத்து பார்த்துடலாம். போர்ட்டிகோலேருந்து டெரஸ்க்கு போகிற மாதிரி இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் அமைஞ்சிருக்கு. ஸ்டெப்ஸுக்கு கீழே நம்ம யூபிஎஸ் இன்வெர்ட்டர்லாம் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே கேட்லேருந்து அப்படியே நேராக போய்க்கலாங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறவங்க. இந்த ஃப்ளோரிங் ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா கிளாஸி ஃபினிஷிங்கில் கிரானைட்டை உபயோகப்படுத்தியிருக்காங்க. எஸ்எஸ்டியில் வந்து ஹேண்டில்ஸ் இருக்குது. அந்த கடைசியில் வந்து நம்ம டெரஸ் போய்க்கலாம். இது வந்து இங்கேயுமே கிழக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் ஒரு மெயின் டோர் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. சைடில் டிசைனர் கிளாஸ் கொடுத்து கிளாஸி ஃபினிஷிங்கில் ஒரு தேக்கு மரம் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட் டோர் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க லிவிங் ஹால் பார்க்குறோம். இப்போ நம்ம பார்க்குற இந்த லிவிங் ஹாலோட அளவு 10க்கு 19ங்கிற அளவில் நல்ல லென்த்தாக அமைஞ்சிருக்கு. வெளிச்சத்துக்காக பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ, சீலிங்கில் ஒரு அட்ராக்டிவான ஃபால் சீலிங் ஒர்க், பேக்ரவுண்டுக்கு ஸ்ட்ரிப் லைட்டோட மாட்டி வச்சுருக்காங்க. அதுபோக கிழக்கு பார்த்த மாதிரி டிவி யூனிட்டும் பூஜா கபோர்டும் அமைஞ்சிருக்குங்க. கீழே பார்த்த மாதிரியே இங்கே வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்டுக்கு ஸ்ட்ரிப் லைட்டு, மைக்கா ஷீட்லாம் கிளாஸி ஃபினிஷிங்கில் இருக்குது. ஸோ இந்த லிவிங் ஹால் பொறுத்த வரைக்கும் 10க்கு 20ங்க, நல்லாவே ஸ்பேஸியஸாக இருக்குது. அடுத்து நம்ம கிச்சனுக்கு தெற்கு பக்கம் போகிறோம். இப்போ நம்ம பார்க்குற இந்த கிச்சனோட அளவு 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. கிச்சன் கம் டைனிங் ஏரியா. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே கிச்சனுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ப்ளூ வித் காப்பர் ஹேண்டில்ஸோட கிச்சன் வந்து மாடலர் கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. சிங்க் எஸ்எஸ்டியில் தான் மாட்டியிருக்காங்க. அதுபோக வால் கேபினெட் செஞ்சுருக்காங்க. எக்ஸாஸ்ட் ஃபேன் இங்கேயும் மாட்டி வச்சுருக்காங்க. அது போக 16 அடிக்குமே ஆர்சிசி லேப்டாப் அமைஞ்சிருக்கு. அந்த கடைசியில் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இந்த ஆர்சிசி லேப்டாப் கீழே ஃபுல்லாமே ஸ்டோரேஜ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு கபோர்டு ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட்டில் ஓப்பன் பால்கனி போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய டோருங்க. டோர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனில் கவர் பண்ணுற மாதிரி இந்த பால்கனி ஏரியாவை ரெடி பண்ணியிருக்காங்க. டஃப் அண்ட் கிளாஸ் எடுத்து ஹேண்டஸ் எஸ்எஸ்டியில் அமைஞ்சிருக்கு. சிஎன்சி லேசர் கட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த கடைசியில். அது போக சீலிங்கில் ஒரு கிரெயின்ஸ் வச்ச மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க எலிவேஷன் கவர் பண்ணுற மாதிரி. அடுத்தது இந்த கிச்சனுக்கு அடுத்தது நம்ம வீட்டோட 2 பெட்ரூமுமே பார்த்துடலாம். 2 பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூம் தான். இதுக்கான பேசேஜ் தான் இது. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம். ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. இங்கேயும் கிராஸ் வென்டிலேஷனுக்காக 2 யூபிவிசி விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. ப்ளூ வித் ஒயிட் கலர் தீமில் மார்மரேட் டிசைனில் வால்ட்ரூஃப் கபோர்ட், லேஃப்ட் கபோர்ட், அது போக கார்னரில் விண்டோக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டடி டேபிளும் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும். இந்த இடத்துல நம்ம வுட்டன் கார்ட் போட்டோம்னா அதுக்கு மேலே வந்து ஒரு ஃபால் சீலிங் ஒர்க், ஸ்ட்ரைப் டிசைன்ஸோட வுட்டன் கிரெயின்ஸில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது வந்து இந்த ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச்டு பாத்ரூம்ங்க. இந்த மாதிரி வெயிட்லெஸ் பிவிசி டோர் மாட்டி வச்சுருக்காங்க. இதோட அளவு 4க்கு 6.5ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. வெஸ்டர்ன் கிளாஸட், ஹேண்ட் வாஷ் மிஷின், பைப் ஃபிட்டிங்ஸ், கீசருக்கான ப்ரொவிஷன்ஸ், ஷவர் யூனிட் இது எல்லாமே மாட்டி ரெடியாக இருக்குங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாம். அடுத்து நம்ம வீட்டோட செகண்ட் கிட்ஸ் பெட்ரூம் பார்த்துக்கலாம். செகண்ட் கிட்ஸ் பெட்ரூம் ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இதோட அளவு 10க்கு 10ங்க. இப்போ நம்ம பார்க்குற செகண்ட் கிட்ஸ் பெட்ரூமோட அளவு. இங்கே வெளிச்சத்துக்காக ஒரு யூபிவிசி விண்டோஸ், சீலிங்கில் ஃபேன், அப்புறம் சீலிங் ஃபால் சீலிங் ஒர்க் சின்னதாக பண்ணியிருக்காங்க. ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேஃப்ட் கபோர்டு ஒர்க்கும் செய்யப்பட்டிருக்கு. சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் செஞ்சுருக்காங்க. ராடு கொடுத்துருக்காங்க சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி.
இது வந்து செகண்ட் கிட்ஸ் பெட்ரூம்க்கான அட்டாச்டு பாத்ரூம். இது அளவு 6.5க்கு 4ங்கிற அளவு தான் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங் கேண்டிஸ்கி டைல்ஸ், வாலுக்கு கிளாஸில் மேட் ஃபினிஷிங்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கீசருக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இங்கேயும் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி ரெடியாக இருக்குங்க. அடுத்து நம்ம வீட்டோட டெரஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு அடுத்து வீட்டோட டெரஸ். ஃபஸ்ட் ஃப்ளோரில் அப்படியே நம்ம வெளியே வந்துட்டோம்னா இந்த பேசேஜில் கடைசியில் வீட்டோட டேப்ஸ் போகிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கலாங்க. அதுக்கான டேப்ஸ் அவுட்லெட் போகிற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜிலே கடைசியில் வந்தோம்னா மெட்டல் ஸ்டார்கேஸ் அமைச்சு கொடுத்து டெரஸ் போகிற மாதிரி இங்கே ஸ்டெப்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு வந்து லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 1,15,00,000 ரூபா சொல்கிறாங்க இந்த வீட்டுக்கான பில்டர். நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் பாருங்கள் ஐடி பார்க். ஸோ அதான் ஐடி பார்க். ஐடி பார்க்லேருந்து நம்ம நடந்தே போயிட்டு வந்துடலாம். அந்த மாதிரியான ஒரு டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. இது ஃபுல்லாமே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் தாங்க. 1000 லிட்டர்ஸில் 2 சிண்டெக்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. அது போக துணி காய போகிறதுக்கான ஆங்கிள் இருக்குது. நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூர் சரணம்பட்டி ஐடி பார்க் பக்கத்தில் லொக்கேட் ஆயிருங்க. இந்த வீட்டை பற்றி மேலும் தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டை டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள்.